வணக்கம் நண்பா. மகாபாரத்தில் கர்ணனுக்கு பரசுராமர் ஏன் சாபம் கொடுத்தாரு, இதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட கமெண்ட்லேயும் ஒரு சஜெக்ஷன் வந்திருக்கு, இதை பற்றி சொல்லுங்கன்ட்டு. மகாபாரதம் இது ஒரு பெரிய காவியம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கர்ணனை பற்றி சொன்னால் ஏகப்பட்ட விஷயம் சொல்லலாம். கர்ணனோட குருன்னு பார்த்தீங்கன்னா பரசுராமர். கர்ணனுக்கு ஒரு தயக்கம் ஸ்டார்டிங்கில், இவர் நமக்கு வித்தை கற்றுக் கொடுப்பாரா கற்றுக் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு ஒரு எண்ணத்திலே போய் பரசுராமர்கிட்ட எனக்கு நீங்கள் குருவா நின்று எனக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு பரசுராமர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இப்போ யாருக்கும் சொல்லி தரதில்லப்பா, நான் நிறுத்திட்டேன், அதனால் நீ வேறு யாருக்கிட்டே அது கற்றுக்கா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு கர்ணன் வந்துக்கிட்டு, இல்லை நான் உங்களையே நம்பி வந்திருக்கேன், உங்களை விட்டால் எனக்கு சொல்லித்தரத்துக்கு ஆள் இல்லை, எத்தனையோ பேரை கேட்டு பார்த்துட்டேன், யாரும் எனக்கு சொல்லித்தர முன் வரல. இந்த மாதிரி கர்ணன் பரசுராமர்கிட்ட கேட்குறாரு. ஓகே நான் கற்றுக் கொடுக்குறேன், முதலில் நீ யாருன்னு கேட்குறாரு பரசுராமர். அதுக்கு கர்ணன் சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி துரோணாச்சாரியர்கிட்ட கர்ணன் இருந்துக்கிட்டு நான் ஒரு தேரோட்டியின் மகன் சொல்லியிருப்பாரு. அதுக்கு துரோணர் இருந்துக்கிட்டு தேரோட்டுறவங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க மாட்டேன் வித்தைகளாம் அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்திருப்பாரு. இதனால தான் கோச்சிக்கிட்டு பரசுராமர்கிட்ட கர்ணன் வந்திருப்பாரு. இப்போ கர்ணன் உள்ளுக்குள்ளே என்ன நினச்சி பயந்துப்பாருன்னா, நாம் தேரோட்டி மகன்ட்டு பரசுராமர்கிட்ட சொன்னால் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்க மாட்டார், அதனால் நாம் அதை மறைக்கலான்னு முடிவு செஞ்சு பகவானே நான் ஒரு அந்தரன்னு சொல்லி போய் சொல்கிறார். ஓ அப்படியா, சரின்னு சொல்லி பரசுராமர் கர்ணனுக்கு எல்லா வித்தைகளையும், துரோணர் பீஷ்மர் இவங்க 2 பேருமே பகவான் பரசுராமரோட சீடர்கள் தான், ஆனால் இவங்க கற்றுக்கிறதோட ஒரு படி மேலே கர்ணனை கற்றுக்க வைக்கிறாரு. அந்த அளவுக்கு கர்ணன் பயிற்சியில் ஈடுபடுறாரு, முழுசாக கற்றுக்கிட்டாரு. பயங்கரமான அஸ்திரங்களையும் பரசுராமர் கிட்டேருந்து வாங்கிடுறாரு. சரி பயிற்சிலாம் முடிஞ்சிருச்சு, கர்ணன் நிறைவு பெறக்கூடிய நாள் வருது. அந்த டைமில் பரசுராமர் வந்துட்டு தூங்கலான்னு சொல்லி கர்ணன் மடியில் தூங்குறாரு. அப்போது கர்ணனை ஒரு வண்டு வந்து கடிக்குது, எங்கள் தொடையிலேயே கடிக்குது. அந்த கடியை தாங்கிக்கிறார் கர்ணன், தன்னோட குரு தூக்கம் தெளிஞ்சுன்னு சொல்லி தாங்கிக்கிறாரு. அந்த வண்டு கடியில கர்ணனோட தொடையிலிருந்து ரத்தம் வெளியேறுது. அந்த ரத்தம் வந்து பரசுராமர் மேல படுது. அப்படி படக்குள்ள பரசுராமர் முழிக்கிறாரு. என்ன காரியம் செஞ்சுட்டு இருக்கா, இவ்வளோ ரத்தம் வருது, என்னை எழுப்ப வேண்டாமா அப்படின்னு சொல்லி பரசுராமர் கோபத்திலையும் அதிர்ச்சியையும் கேட்கிறாரு. அது கர்ணன் இருந்துக்கிட்டு, குருவே உங்கள் தூக்கத்தை நான் கெடுக்க விரும்பல, இந்த வண்டு கடியை உங்களுக்காக என்னால் தாங்க முடியாதா அப்படின்னு சொல்லி பரசுராமர்கிட்ட சொல்றாரு. இப்போ பரசுராமர் சொல்றாரு, கர்ணா இந்த வண்டு கடியை நீ தாங்கியிருக்க, இது ஒரு சாதாரண அந்தனால தாங்க முடியாது, உண்மையை சொல், நீ யாருன்னு சொல்லி ஒரு முற்றுப்புள்ளி வச்சு கேட்கிறாரு பரசுராமர். இந்த தாவலை தான் கர்ணன், இதுக்கு மேலே நம்ம மறைக்க வேணாம், மறைச்சா குரு துரோகம் பண்ற மாதிரி இருக்கும், நம்ம சொல்லிடலாம். பரசுராமர் கிட்ட, ஆமாம் குருவே நான் ஒரு தேரோட்டியின் மகன் அப்படின்னு சொல்லி உண்மையை போட்டு உடைக்கிறாரு. பரசுராமருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி, நம்ம நம்பிக்கைக்குரிய ஒரு சீடன் நம்மளை ஏமாத்திட்டானே, மிகப்பெரிய வருத்தத்துக்கு ஆளாகிறாரு. அந்த டைம்ல பரசுராமர் கோபம் எரிமலையா வெடிக்குது. அப்போ கர்ணனுக்கு சாபம் கொடுக்குறாரு. என்ன சாபம்னா, அது நான் கற்றுத்தந்த வித்தைகள் எல்லாம் உனக்கு இக்கட்டான சூழ்நிலையில மறந்து போயிடும், நான் கொடுத்த பயங்கர அஸ்திரங்கள் எதுவும் உனக்கு பயன்படாது என்று சொல்லி சாபம் கொடுக்குறாரு. இப்போ கர்ணனுக்கு எப்படி சாபம் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கர்ணன் மறைச்சிருக்கலாம், ஆனா பரசுராமர் கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லி சாபத்தை வாங்கிக்கிறாரு. கர்ணன் அப்பயே சொல்லிடுறாரு, மன்னிச்சிருங்க குருவே, நான் செஞ்சது தப்பாயிடுச்சு, நான் செஞ்சது தப்பு, அதை நானே உணர்ந்துட்டேன், எனக்கு பயம், இதுக்கு முன்னாடி இப்படி தான் அவமானப்பட்டேன், அதனால தான் உங்ககிட்ட நான் தேரோட்டி மகன்கிறத மறைச்சி அந்தன்னு சொல்லி போய் சொல்லிட்டேன். என்ன கர்ணா நீ சொல்ற, நீ தேரோட்டி மகனாக இருந்தால் நான் உனக்கு வித்தைகளை கற்றுக் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி பரசுராமர் சொல்ல, 2 பேரும் அப்புறம் காம்ப்ரமைஸ் ஆகி பரசுராமர் இருந்துக்கிட்டு, கர்ணா நான் உனக்கு கொடுத்த சாபத்தை திரும்ப வாங்க முடியாதுன்னு சொல்லி பரசுராமர் இருந்துக்கிட்டு விஜய தனுசு, திவ்ய தனுசு அதை வந்து கர்ணனுக்கு பரிசா கொடுக்குறாரு. இந்த தாவலை தான் கர்ணனுக்கு விஜய தனுசு கிடைக்குது. ஆனா பரசுராமர் கொடுத்த சாபத்தினால கர்ணன் அந்த விஜய தனுசை பயன்படுத்தாம இருந்தார். ஏன்னா பரசுராமர் கொடுத்த சாபம் உள்ளுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்திருக்கும். அதனால கர்ணன் கடைசி வரைக்கும் விஜய தனுசை பயன்படுத்தவே இல்லை. 17ஆம் நாள் யுத்தத்துல தான் கர்ணன் விஜய தனுசை பயன்படுத்துறாருன்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிருக்கும் பகவான் பரசுராமர் ஏன் கர்ணனுக்கு சாபம் கொடுத்தாருன்னு. பாய், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.